உங்களுக்கு கிருஷ்ணரின் இதயம் எங்குள்ளது என்று தெரியுமா? குருக்ஷேத்திர போருக்குப் பின் தனது 100 புதல்வர்களின் மரணத்தால் துயரமுற்ற காந்தாரி அதற்கு காரணம் கிருஷ்ணர் என கருதி அவரை சபிக்கிறாள். அந்த சாபத்தின் விளைவாக யாதவ வம்சம் அழிந்து மனம் நொந்த கிருஷ்ணர் காட்டில் தியானம் செய்கிறார். அப்போது ஒரு வேட்டைக்காரன் அவரது காலை மான் என நினைத்து அம்பு எய்துகிறான். அம்பு பாய கிருஷ்ணர் பாண்டவர்களின் நினைவோடு தன்னலமின்றி உயிர் துறக்கிறார். பாண்டவர்கள் அவரது உடலை தகனம் செய்தபோது எல்லாமே எரிந்தும் அவரது இதயம் மட்டும் எரியாமல் துடித்தபடி இருந்தது. அந்த இதயத்தை வேட்டைக்காரன் மரத்துண்டில் வைத்து ஆற்றில் விட அது பூரி கடற்கரையில் கரை ஒதுங்குகிறது. அங்கிருந்த அரசன் அதனை புனிதமாக கருதி மரச்சிலை ஒன்றை வடிவமைத்து அதன் உள்ளே அந்த இதயத்தை வைத்தார். அதுவே இன்று பூரி ஜெகநாதர் சிலையாக வணங்கப்படுகிறது. ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நடைபெறும் நபகலேபரா என்ற பண்டிகையில் பழைய சிலையிலிருந்து புதிய சிலைக்கு அந்த இதயம் மாற்றப்படுகிறது. அதை காணவோ தொடவோ சில தேர்ந்த பூசாரிகளே அனுமதிக்கப்படுவர். அந்த இதயம் கோவிலின் ரத்னபந்தர் எனப்படும் அறையில் பாம்புகளால் காக்கப்படுகிறது என நம்பிக்கை நிலவுகிறது. இவ்வாறு எரியாத கிருஷ்ணரின் இதயம் கடவுளின் நிரந்தர அன்பையும் உயிரின் நித்திய தன்மையும் குறிக்கும் ஆன்மீக அதிசயமாக நம்பப்படுகிறது. உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும் என்றால் லைக் செய்க. ஜெய் ஜெகநாத்.